தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இந்த கான்சக்ரேஷன் வேர்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் வேர்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசு பயன்படுத்தின திவ்ய நற்கருணையை ராவுணவிலே நிறுவுகிறார். அருட்சாதன வடிவிலே நிறுவும் பொழுது அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தை, அந்த இன்ஸ்டிடியூஷன் வேர்ட்ஸை நீங்கள் திருப்பலியில் கேட்டிருப்பீங்க. இப்பொழுது உங்களுக்காக அதன் வாசிக்கிறேன். பின்வரும் வாய்ப்பாடுகளில் ஆண்டவரின் வார்த்தைகளை அவற்றின் பொருளுக்கு ஏற்ப அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். அதான் ஃபாதருக்கு இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம், அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து பீடத்திற்கு மேல் சற்று உயர்த்தி, அப்பத்தை மட்டும் எடுக்கிறார் ஃபாதர், பீடத்துக்கு மேல் கொஞ்சம் உயர்த்தி பிடித்து கொண்டு தொடர்கின்றார் ஃபாதர். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது. அப்புறம் சிறிது குனிந்து ஃபாதர் சொல்வது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் அர்ச்சிக்கப்பட்ட அப்பத்தை உயர்த்தி மக்களுக்கு காட்டிய பின் அதை திரு அப்பத்தட்டின் மீது வைத்துவிட்டு முழங்காலிட்டு வணங்குகிறார். 2 காலா இல்லை, ஒரு கால். அதுக்கு சொல்ற வார்த்தை ஜெனுஃப்ளெக்ட். வலது காலை மட்டும் வணங்கி அந்த அப்பத்தட்டின் மீது வைத்துட்டு ஃபாதர் ஜெனுஃப்ளெக்ட் பண்ணுவார். ஓகே, இயேசுவின் பார்ந்தவர்களே, இந்த 2 வார்த்தைகளும் இயேசு பயன்படுத்தி அந்த 2 வார்த்தைகளும், அப்பத்தை எடுத்து சொல்வதும் திருக்கிண்ணத்தை எடுத்து சொல்வதும். அப்போ ஃபாதர் இதை ரிப்பீட் பண்றார் இல்லையா? 2000 வருஷம் முன்னால நடந்தது கிடையாது. இது பயன்படுத்துகின்ற வார்த்தையை பாருங்களேன். 2000 வருஷம் முன்பு இயேசு பயன்படுத்தியது இன்னைக்கு, என்று, இந்த திருப்பலியில் என்று இயேசு சொல்வது போலதான் இருக்கிறது, பயன்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். திஸ் இஸ் மை பாடி. இது என் உடலாக இருந்ததுன்னு சொல்லல, இது என் உடலாக இருக்க போகுன்னு சொல்லல. அந்த வார்த்தை பாருங்களேன், பிரசன்ட் டென்ஸ். இது என் உடல். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் நேரத்தில் குருவானவர் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இயேசு எங்கிருந்தால் எந்த வார்த்தையை சொல்வாரோ அதே வார்த்தை, இது என் இரத்தம், இது என் நினைவாக செய்யுங்கள். இந்த வார்த்தை பாஸ்டினுடைய ரெப்படிஷன் கிடையாது, ரிமெம்பரன்ஸ் கிடையாது, அந்த நேரத்திலே நடப்பது. அப்ப நமக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கலாம், இது யார் வேணாலும் சொல்லலாமா, எப்ப வேணாலும் சொல்லலாமா? அங்கேதாங்க வித்தியாசம். இது யார் சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும்? இது திருப்பலியில தான் சொல்றாங்க. யார் சொல்ல வேண்டும்? சொல்ல வேண்டியவர் திரு அவையிலே அர்ச்சிப்பு பெற்ற, ஆர்டினேஷன் வாங்கின ஒரு குருவானவர் மட்டும்தான். ஒரு குருவானவருக்கு மட்டும்தான் இதனுடைய அதிகாரம். தனிப்பட்ட ஒரு நபருக்கு அவருடைய தனி விருப்பத்தின் பேரிலே சொல்லக்கூடாது. அப்படி திஸ் இஸ் மை பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. இட் வில் பிகம் பிளாஸ்பீமி. அது ஒரு தெய்வ குற்றமாக மாறும். அது ஒரு கத்தோலிக்கர் அல்லாதவரோ மற்ற மனிதரோ இப்படி கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது யாராலையும். அப்ப எப்படி அந்த குருவானவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது, இல்ல குருவானவருக்கு அந்த அதிகாரம் கிடைக்குது அந்த வார்த்தையை சொல்ல? திஸ் இஸ் மை பாடின்னு சொல்றாரு. அவர் சொல்லும்போது பாருங்களேன், திஸ் இஸ் த பாடி ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லலை. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இயேசு பயன்படுத்தி அதே வார்த்தையை தான் சொல்றாரு, திஸ் இஸ் மை பாடி. அந்த வார்த்தையை சொல்ல ஒரு அதிகாரம் வேணும். ஒரு குருவானவருக்கு அந்த அதிகாரம் எங்கிருந்து கிடைச்சது? குருவானவருக்கு அந்த அதிகாரம் கிடைப்பது திரு அவையிலிருந்து. திரு அவைக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் கிடைத்தது? இயேசு தந்த அதிகாரம். இயேசு தந்த அதிகாரத்தை திரு அவை நிறைவேற்றுகிறது. So Jesus Christ gave that power to the church. Through the church அந்த திரு அவையின் மகனுக்கு கொடுக்கப்படுகிறது அவருடைய ஆர்டினேஷன் வழியா. இசுலான் பார்ந்தவர்களே, இந்த வார்த்தை அல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், கத்தோலிக்கர் அல்லாத இடங்கள்ல பல குருக்கள் உண்டு. கிறிஸ்தவர்களிலே மற்ற சபைகளில் சகோதரர்களில் இந்த வார்த்தை, இந்த குருத்துவம் உண்டு. அப்ப அந்த குருத்துவம் செல்லுமா செல்லாதா? பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏனெனில் நாங்கள்
குருவாக மாறுறோம், நாங்கள் பிஷப்பாக மாறுறோம், நாங்களே திருநிலைப்படுத்தப்படுகின்றோம், நாங்கள் இந்த அப்பத்தை கொடுக்குறோம், அந்த ரசத்தை கொடுக்குறோம். அதனால தான் அவங்களுக்கு they have only a meal aspect, sacrifice aspect கிடையாது. அது அப்பமாகவே இருக்கும். இயேசுவின் சரீர ரத்தமாக அது மாறவே மாறாது. ஏனெனில் திரு அவைக்கு மட்டுமே, திரு அவையில் அர்ச்சிப்பு பெற்ற ஒருத்தருக்கு மட்டுமே, அந்த குருவானவருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நீங்களே கொண்டு போய் வீட்டில் சப்போஸ் ஒரு அப்பத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போறீங்க, இந்த வார்த்தைகள் அப்படியே பூசல ஃபாதர் என்னெல்லாம் செய்கிறாரோ நீங்க அப்படியே செய்றீங்க. அப்பம் இயேசுவின் சரீர ரத்தமா மாறாது. நம்ம சின்னதுலாம் அந்த மாதிரி எல்லாம் விளையாடி இருப்போம் இல்லையா? பசங்கள்லாம் ஒரு போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு ஒரு அப்பத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இதனுடைய சரீரம்லாம் சொல்றத, அது விளையாட்டா செய்கிற பசங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதால் இயேசுவின் சரீர ரத்தமாக மாறாது. அந்த வார்த்தைகளை, பைபிளில் இருக்கிற வார்த்தையை, இந்த திருநூல், இந்த திருப்பலி நூலில் இருக்கிற வார்த்தையை அப்படியே ஃபாதர் என்ன செய்கிறாரோ டிட்டோவா அப்படியே ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு யாரோ வீட்டில் செஞ்சாலோ வேற எங்கேயும் செஞ்சாலும் இயேசுவின் சரீரம் மாற முடியாது. அப்போ அந்த குருவானவர் அப்படின்றவருக்கு அந்த அதிகாரம் கடைசியே திருச்சபையில் தான். இனி திருச்சபைக்கு சப்போஸ் ஒரு குருவானவர் ஏதோ தவறு செய்கிறார், அப்போ அந்த குருத்துவத்திற்கு அந்த ஒரு அதிகாரம் உண்டா? ஸோ த சர்ச் வில் சஸ்பெண்ட், டிஸ்மிஸ். என்றாவது எங்காவது ஒரு குருவானவர் தவறி போகும் பொழுது இந்த திருப்பலியை நிறைவேற்றலாமா? நிறைவேற்றினாலும் அந்த அந்த திருச்சபையின் வழியாக கிடைக்கிற அதிகாரம் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறதால், அந்த வார்த்தையை குருவானவரே சொன்னாலும், டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட குருவானவரே சொன்னாலும் இயேசுவின் சரீர ரத்தமாக அது மாறாது. புரிஞ்சுக்கோங்க. திருச்சபையின் அதிகாரத்தில் உட்பட்டு ஒரு குருவானவர் இந்த வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை உச்சரிக்கும் பொழுதுதான் இயேசுவை தூய ஆவியானவர் அங்கு பிரசன்ட் செய்கிறார். Holy Spirit is presenting Jesus here in this prayer. Jesus is present in this prayer and Jesus is saying, this is my body, this is my blood. இது என் உடல், இது என் சரீரம் என்று அந்த இடத்திலே இயேசுவை கொண்டு வைப்பது தூய ஆவியானவர் தான். அது திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். தூய ஆவியானவருடைய செயல் அது, ஃபாதருடைய செயல் கிடையாது. ஃபாதருடைய வார்த்தைகள் கிடையாது. அப்போ ஃபாதருக்கு அதிகாரம் வருகிறது திருச்சபையில், திருச்சபைக்கு அதிகாரம் வருகிறது ஆண்டவரிடமிருந்து. திருச்சபையினுடைய அந்த அதிகாரம் இல்லாமல், திருச்சபையினுடைய ஒரு பெர்மிஷன் இல்லாமல் ஒரு குருவானவருக்கு கூட அந்த திருப்பலியை நிறைவேற்ற முடியாது. ஐதர் சஸ்பென்ஷன் இருக்கலாம், டிஸ்மிஸல் இருக்கலாம், இந்த வார்த்தை நிறைவேறாது. அப்போ இயேசு கொடுக்குற அதிகாரம் அது உலகத்தின் அதிகாரம் கிடையாது, அது ஆன்மீகமான அதிகாரம். அந்த அதிகாரம் திரு அவைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். திரு அவையின் வழியாக ஒரு மகனுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அந்த மகன் வழியாக அந்த திருப்பலியில் தூய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்துறார். திஸ் இஸ் மை பாடி, திஸ் இஸ் மை பிளட். அதனுடைய புனிதத்தை புரிஞ்சுக்கோங்க. இது விளையாட்டாக பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை கிடையாது. அதனுடைய மாட்சியினுடைய வார்த்தையை, மகிமையினுடைய வார்த்தையை புரிந்து செயல்படுங்கள். இயேசுவே அங்கு கொண்டு வரப்படுகிறார், இயேசுவே அங்கு நிறுத்தப்படுகிறார், இயேசுனுடைய பிரசன்னம் அங்கு உறுதியாக்கப்படுகிறது தூய ஆவியானவருடைய வல்லமையால். ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய இரத்தம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Thank you. God bless you.